இப்போ எம்ஜிஆருக்கு கூட்டம் வருது. இப்போ நயன்தாரா போய் நகை கடை திறக்கிறதுக்கு சேலம் மாநகரத்துக்கு போனாங்க. பெரிய கூட்டம் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் லட்சக்கணக்கில் திரண்டாங்க. ஜல்லிக்கட்டில் வந்து பெரும் கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வராத இடத்துல, ஆளே இல்லாத மைதானத்தில் தான் நான் விளையாடுவேன்னா அரசியலுக்கு நீங்கள் ஏன் வர்றீங்க? அரசியலுக்கு வருவதற்கு முதல் தகுதியை மக்களை சந்திப்பது தான். நான் மக்களையே சந்திக்க மாட்டேன், நான் வந்தால் க்ரௌடு வரும்னா நீங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கலாமே, உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? சார் அது அவர் சொல்ல சார் க்ரௌடு வரும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க அரசியல்வாதிகள் அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ணி. யார் ப்ரெஷர் பண்ணுறா? டிஎம்கே தானே சார் அப்படி ஒரு ப்ரெஷர் பண்ண முடியும். நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க எல்லாத்துக்குமே கூட்டம் வருங்க. மிகப்பெரிய மாநாட்டை வந்து இவர் தான் நடத்தினார்னு இல்லை, திருமாவளவன் மாநாடு நடத்தின போது திருச்சிக்கு பக்கத்தில் பெரிய அளவோட கூட்டம் திரளத்தான் செஞ்சு. என்னமோ விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வருங்கிறது மாதிரி ஒரு கற்பனாவாதத்தில் வந்து பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே கூட்டம் வரும். கூட்டம் வராத தலைவர்களே கிடையாது. கூட்டம் முடிஞ்சா தாங்க தலைவரே, ஏன்னா தலைவரே கிடையாது. அதுதான் அவருடைய மாநாட்டிலே நிரூபிச்சிட்டாரு சார். அப்போ நீங்களே சொல்றீங்க அது போதுமா? அப்போ இவர் தான் திருமாவளவன் கூட தான் பெரிய கூட்டத்தை கூட்டினார் மாநாட்டில். அப்போ திருமாவளவன் முதலமைச்சராக ஏற்றுக்குறீங்களா எல்லாரும்? அங்கே மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல?